வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 63 முனிக்குமார வத கதனம். முனிக்குமாரனை கொன்றதை சொல்வது. திரிஷஷ்டிதமः சர்கः 63வது சர்க்கம். முனிக்குமார வத கதனம். முனிக்குமாரனை கொன்றதை சொல்வது. प्रतिबुद्धो मुहूर्तेन शोकोपहात चेतनः अथ राजा दशरथः सच्चिन्तामभ्यपद्यते. अथ அப்பொழுது அந்த தசரத ராஜா சக்கரவர்த்தியார் முகூர்த்தேன ஒரு முகூர்த்த காலத்தில் பிரதிபுத்தகா விழித்து கொண்டவராகி ஷோகோபகத சேதனக சோகத்தால் புண்பட்டு கிடக்கும் மனத்தினராய் சிந்தாம் கவலையில் அபியபத்யத மூழ்கி கிடந்தார். அப்பொழுது அந்த தசரத சக்கரவர்த்தியார் ஒரு முகூர்த்த காலத்தில் விழித்து கொண்டவராகி சோகத்தால் புண்பட்டு கிடக்கும் மனத்தினராய் கவலையில் மூழ்கி கிடந்தார். ராம லக்ஷ்மணயோச்சைவ விவாசாத்வாசவோபமம் ஆவிவேஷோபசர்கஸ்தம் தமசூரியமிவாசுரம். ராம லக்ஷ்மணர்களுடைய விவாசாத் பிரிவால் உபசர்க மனவருத்தமானது வாசவோப்பமம் இந்திரனையொத்த தம் அபரையும் ஆசுரம் அசுரனான தமகராகு சூரியமேவ சூரிய பகவானையும் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஆவிவேஷ பற்றி கொண்டது. ராம லக்ஷ்மணர்களுடைய பிரிவால் மன வருத்தமானது இந்திரனை ஒத்த அவரையும் அசுரனான ராகு சூரிய பகவானையும் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பற்றி கொண்டது. சபார்யே கதே ராமே கௌசல்யாம் கோசலேஸ்வரः விவக்ஷோரசீதாபாங்காம் ஸ்மிருத்வா துஷ்கிருத்தமாத்மனः. கோசலேஸ்வரः அயோத்தி மன்னர் சபார்யே மனைவியுடன் ராமே ஸ்ரீராமர் கதே போயிருக்கையில் ஆத்மனக தனது துஷ்கிருத்தம் பாபத்தொழிலை ஸ்மிருத்வா நினைத்து அசீதாபாங்காம் கருத்த கடை விழிகளையுடைய கௌசல்யாம் கௌசலாதேவியாருக்கு விவக்ஷு சொல்ல உத்தேசித்தார். அயோத்தி மன்னர் மனைவியுடன் ஸ்ரீராமர் போயிருக்கையில் தனது பாபத்தொழிலை நினைத்து கருத்த கடை விழிகளையுடைய கௌசலாதேவியாருக்கு சொல்ல உத்தேசித்தார். स राजा रजनीं षष्ठीं रामे प्रव्राजिते वनम् अर्धरात्रे दशरथः संस्मरन् दुष्कृतं कृतम्. सा அந்த தசரத ராஜா சக்கரவர்த்தியார் ராமே ஸ்ரீராமர் வனம் பிரவ்ராஜித்தே காட்டிற்கு அனுப்பப்பட்ட பின்னர் ஷஷ்டி 6வது ரஜனீம் இரவில் அர்த்தராத்திரே நடுநிசியில் கிருதம் முன் செய்த துஷ்கிருதம் தீவினை ஒன்றே சம்ஸ்மரன் நினைத்து கொண்டார். அந்த தசரத சக்கரவர்த்தியா ஸ்ரீராமர் காட்டிற்கு அனுப்பப்பட்ட பின்னர் 6வது இரவில் நடுநிசியில் முன் செய்த தீவினை ஒன்றை நினைத்து கொண்டார். स राजा पुत्र शोकार्तः स्मृत्वा दुष्कृतमात्मनः कौसल्यां पुत्र शोकार्तामिदं वचनमब्रवीत्. புத்திர சோகார்த்தः புத்திர சோகத்தால் தொன்புற்ற சவந்த ராஜா சக்கரவர்த்தியார் ஆத்மனக தனது துஷ்கிருதம் தீச்செயலை ஸ்மிருத்வா சிந்தையில் கொண்டு புத்திர சோகார்த்தாம் புத்திர சோகத்தால் துன்புறும் கௌசல்யாம் கோசலாதேவியாரை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை அப்ரவீத் மொழிந்தார். புத்திர சோகத்தால் துன்புற்ற அந்த சக்கரவர்த்தியார் தனது தீச்செயலை சிந்தையிற்கொண்டு புத்திர சோகத்தால் துன்புறும் கோசலாதேவியாரை பார்த்து பின்வரும் சொல்லை மொழிந்தார்.
यदाचरति कल्याणे शुभं वा यदि वा शुभं तदेव लभते भद्रे कर्ता कर्मजम् आत्मनः भद्रे உத்தமியன கல்யாணி புகழ் படைக்க பெற்றவளே கர்த்தா ஒரு செயலை புரிபவன் சுபம்பா நல்வினையாவது அசுபம்பா தீவினையாவது யதிவிரண்டில் எதையாவது ஆச்சரத்தி யதி செய்வானேயாகில் ஆத்மனக தனது கர்மஜம் வினையின் பயனாய் விளையும் தத்யேவ அதையே லபத்தே பெறுகின்றான் உத்தமியன புகழ் படைக்க பெற்றவளே ஒரு செயலை புரிபவன் நல்வினையாவது தீவினையாவது இவ்விரண்டில் எதையாவது செய்வானேயாகில் தனது வினையின் பயனாய் விளையும் அதையே பெறுகின்றான். குருல் ஆகவமர்த்தானாம் ஆரம்பே கர்மாணாம் சுகம் தோஷம் வாயோ ந ஜானாதி ச பால இதி உச்யதே. எவனொருவன் கர்மணாம் காரியங்களுடைய ஆரம்பே ஆரம்பத்தில் அர்த்தானாம் அவைகளின் பலன்களுடைய குரு லாகவம் பெருமை சிறுமையையும் சுகம் நன்மையையும் தோஷம்பா தீமையையும் ஜானாத்தின ஆராய்ந்து உணராமல் இருக்கின்றானோ சஹாஹ அவன்தான் பாலகாய்த்தி மூடனென உச்சத்தை அழைக்கப்படுகின்றான். எவனொருவன் காரியங்களுடைய ஆரம்பத்தில் அவைகளுடைய பலன்களுடைய பெருமை சிறுமையையும் நன்மையையும் தீமையையும் ஆராய்ந்து உணராமல் இருக்கின்றானோ அவன்தான் மூடனென அழைக்கப்படுகின்றான். கஷ்சித் ஆம்ரவணம் சித்வா பலாஷாம்ச்ச நிஷிஞ்சதி புஷ்பம் திருஷ்ட்வா ஃபலே குருத்னுஹோ ச शोचते फलगमे. कश्चित् ஒருவன் புஷ்பம் புஷ்பத்தை திருஷ்டுவா முதலில் கண்டு ஃபலே பழத்தில் குருத்னுஹோ விருப்பமுடையவனாய் ஆம்ரவணம் மாந்தோப்பை சித்வா வெட்டி எறிந்துவிட்டு ஃபலாஷாஞ்ச பலாச மரங்களையே நிஷிஞ்சதி வளர்க்கின்றானோ சகாவன் ஃபலாகமே பழம் தோன்றிய சமயத்தில் சோச்சத்தை அனுதபிப்பான். ஒருவன் புஷ்பத்தை முதலில் கண்டு பழத்தில் விருப்பமுடையவனாய் மாந்தோப்பை வெட்டி எறிந்துவிட்டு பலாச மரங்களையே வளர்க்கின்றானோ அவன் பழம் தோன்றிய சமயத்தில் அனுதபிப்பான். அவிஜ்ஞாயே ஃபலம் யோஹி கர்மத்வே வாணு தாவதி स शोचित् फलवेलायां यथा किं शुक्कसेचकः. எவனொருவன் ஃபலம் பயனை அவிஜ்ஞாய ஆராயாது கர்மயேவ செய்யலையோ அனுதாவதி அவசரப்பட்டு செய்துவிடுகின்றானோ சகாவன் கிம் சுக்க சேச்சக பலாசத்தை வளர்ப்பவன் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஃபலவேலாயாம் து பயனை அனுபவிக்கும் சமயத்தில்தான் ஷோச்சேத்தி தவிக்கிறான் அல்லவா. எவனொருவன் பயனை ஆராயாது செய்யலையோ அவசரப்பட்டு செய்து விடுகின்றானோ அவன் பலாசத்தை வளர்ப்பவன் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பயனை அனுபவிக்கும் சமயத்தில்தான் தவிக்கிறான் அல்லவா. சோஹமாம்ரவணம் சித்வா பலாஷாம்ச்ச ன்யஷேச்சயம் ராமம் ஃபலாகமே த்யக்த்வா பஷ்சாத் சோச்சாமி துர்மதி. சகா அந்த துர்மதி புத்தி கெட்ட அகம் நானாம் ரவணம் மாந்தோப்பை சித்வா அழித்து பலாஷாஞ்ச பலாசங்களையே நஷேவயம் வளர்க்க செய்தேன். ராமம் ராமனை தியக்துவா விட்டு பஷ்சாத் பிறகு ஃபலாகமே பயன் உண்டாகும் காலையில் சோச்சாமி பரிதவிக்கின்றேன். அந்த புத்தி கெட்ட நான் மாந்தோப்பை அழித்து பலாசங்களையே வளரச் செய்தேன். ராமனை விட்டு பிறகு பயன் உண்டாகும் காலையில் பரிதவிக்கின்றேன். லப்த சப்தேன கௌசல்யே குமாரேன தனுஷ்மத
कुमारशब्दवेधीति मया पापमिदं कृतम् கௌசல்யே கோசலையே குமாரக ராஜகுமாரர் சப்தவேதி சப்தத்தை கொண்டே இலக்கை வீழ்த்துபவர் இதி என்று லப்த சப்தேன பிரசித்தி பெற்றவனும் குமாரேன சிறுவனும் தனுஷ்மதா வில்லாளியுமான மயா என்னால் இதம் பின் கூறப்படும் பாப்பம் தீச்செயல் கிருத்தம் புரியப்பட்டது. கோசலையே ராஜகுமாரர் சப்தத்தை கொண்டே இலக்கை வீழ்த்துபவர் என்று பிரசித்தி பெற்றவனும் சிறுவனும் வில்லாளியுமான என்னால் பின் கூறப்படும் தீச்செயல் புரியப்பட்டது. ததீதம் மேனோ சம்பிராப்தம் தேவி துக்கம் ஸ்வயம் கிருதம் சம்மோதிக பால்யேன யதா ஸ்யாத் பக்ஷிதம் விஷம். தேவி தேவியே சம்மோகாதறியாமையால் பக்ஷிதம் உட்கொண்ட விஷம் விஷமானது யதா ஸ்யாத் எவ்விதமாகுமோ அவ்விதம். பால்யேன மௌட்டியத்தால் ஸ்வயம் தானாக கிருத்தம் செய்து கொண்ட தந்த துக்கம் கஷ்டம் இக இப்பொழுது இதம் இவ்விதமாய் மே எனக்கு அனுசம்பிராப்தம் விளைந்திருக்கிறது. தேவியே அறியாமல் உட்கொண்ட விஷமானது எவ்விதமாகுமோ அவ்விதமே மௌட்டியத்தால் தானாக செய்து கொண்ட அந்த கஷ்டம் இப்பொழுது இவ்விதமாய் எனக்கு விளைந்திருக்கிறது. யதான்ய புருஷ கஷ்சித் பலாஷைர் மோஹிதோ பவேத் ஏவம் மமாப்ய விஜ்ஞாதம் சப்த வேத்யமயம் ஃபலம். கஷ்சித் ஒரு அந்நிய சாதாரண புருஷக மானிடன் பலாஷைகி பலாச புஷ்பங்களால் மோகித ஏமாற்றமடைந்தவனாய் யதா பவேத் இவ்விதமாவானோ ஏவம் இவ்வண்ணமே மமாப்பி எனக்கும் சப்த வேத்யமயம் சப்தத்தை கொண்டு இலக்கை வீழ்த்துவதால் விளையும் ஃபலம் தீங்கு அவிஜ்ஞாத்தம் தெரியாதிருந்தது. ஒரு சாதாரண மானிடன் பலாச புஷ்பங்களால் ஏமாற்றமடைந்தவனாய் எவ்விதமாவானோ அவ்வண்ணமே எனக்கும் சப்தத்தை கொண்டு இலக்கை வீழ்த்துவதால் விளையும் தீங்கு தெரியாதிருந்தது. தேவ்யநூடா த்வமபவோ யுவராஜோ பவாம்யஹம் தத பிராவ்ருடனுப்ராப்தா மதகாமவிவர்தனே. தேவி தேவியே த்வம் நீ அனூடா கண்ணியாய் அபவஹா இருந்தனே ஆம் நான் யுவராஜ இளவரசாய் பவாமி இருக்கிறேன். ததா காலத்தில் மத காம விவர்தனி ஊக்கத்தையும் காமத்தையும் விருத்தி செய்யும் பிராவ்ருட் கார்காலம் அனுப்பிராப்தா வந்தது. தேவியே நீ கன்னியாயிருந்தனே நான் இளவரசாயிருக்கிறேன். அக்காலத்தில் ஊக்கத்தையும் காமத்தையும் விருத்தி செய்யும் கார்காலம் வந்தது. உபாஸ்யே ரசான் பௌமாம் தப்த்வா ச ஜகதம்சுபிஹ பரேதாச்சரிதாம் பீமாம் ரவீரா விஷதே திசம். ரவி சூரிய பகவானோவினில் அம்சுபி கிரணங்களால் ஜகத் உலகை தப்த்வா எரித்து பௌமான் தரையிலுள்ள ரசான் ஜலங்களை உபாசிய சேவற்றடித்து பரேதாச்சரிதாம் இறந்தவர் சஞ்சரிக்கும் பீமாம் பயங்கரமான திசம் தென் திசையை ஆவிஷத்தே அடைகிறான். சூரிய பகவானோவெனில் கிரணங்களால் உலகை எரித்து தரையிலுள்ள ஜலங்களை வற்றடித்து இறந்தவர் சஞ்சரிக்கும் பயங்கரமான தென் திசையை அடைகிறான். உஷ்ணமந்தர்ததே சத்யஹ ஸ்னிக்தத்ருஷிரே கணாஹ ததோ ஜஹ்ருஷிரே சர்வே பேக்கசாரங்கபர்ஹிணஹ. சத்யஹ உடனே உஷ்ணம் வெம்மை அந்தர்ததே அடங்கிற்று கணாஹ மேகங்கள் ஸ்னிக்தா நீருள்ளனவாய் தத்ருஷிரே திகழ்ந்தன. ததக அப்பொழுது
பேக்க சாரங்க பர்ஹிணக தவளைகள் சாத்தகங்கள் மயில்கள் சர்வே எல்லாம் ஜஹ்ருஷிரே கழித்தன. உடனே வெம்மை அடங்கிற்று. மேகங்கள் நீர் உள்ளனவாய் திகழ்ந்தன. அப்பொழுது தவளைகள் சாத்தகங்கள் மயில்கள் எல்லாம் கழித்தன. क्लिन्न पक्षोत्तरास्नाताः कृच्छ्रादिव पतत्रिणः वृष्टिवातावधूताग्रान् पादपानबीपितिरे. பதத்ரிணக பறவைகள் கிளின்ன பக்ஷோத்தராக நனைந்த மேல் இறக்கைகளை உடையனவாகி ஸ்நாதாக இவ ஸ்நானம் செய்தவை போன்று விருஷ்டிவாதாபதூதாக்ரான் மழை காற்றால் அசைக்கப்பட்ட நுனிகளை உடைய பாதப்பான் விருட்சங்களை குருச்சாத் வெகு கஷ்டப்பட்டு அபிபேதிரே அடைந்தன. பறவைகள் நனைந்த மேல் இறக்கைகளை உடையனவாகி ஸ்நானம் செய்தவை போன்று மழைக்காற்றால் அசைக்கப்பட்ட நுனிகளை உடைய விருட்சங்களை வெகு கஷ்டப்பட்டு அடைந்தன. பதிதேனாம்பசாச்சன்னஹ பதாமானேன சாசக்ரத் அபபோமத்தசாரங்கஸ்துயராஷீரிவாச்சலஹ. அச்சலஹ பர்வதம் பதித்தேன பொழிந்ததாயம் அசக்ரதோயாமல் பதமானேன ச பொழிந்து கொண்டிருக்கிறதுமான அம்பசா நீரால் சன்னகா மூடப்பட்டதாயும் மத்த சாரங்கா மதம் கொண்ட யானைகளை உடையதுமாக தோயராசிவ சமுத்திரமென அபபோ விளங்கிற்று. பர்வதம் பொழிந்ததாயும் ஓயாமல் பொழிந்து கொண்டிருக்கிறதுமான நீரால் மூடப்பட்டதாயும் மதம் கொண்ட யானைகளை உடையதுமாக சமுத்திரமென விளங்கிற்று. பாண்டுரா ருணவர்ணாணி ஸ்ரோதாம்சி விமலான்யப்பி சுஸ்ருவோர்கிரே தாத்துப்யஹ சபஸ்மானே புஜங்கவத். ஸ்ரோதாம்சி அருவிகள் விமலானி அப்பி தெளிவானவைகளாயிருந்தும் கிரிதாத்துப்யஹ மலையின் தாது பொருட்களால் பாண்டுராருண வருணாணி பசுமையாகவும் சிவப்பாயுமுள்ள நிறமுள்ளவைகளாய் சபஸ்மானி காட்டுத்தீயின் சாம்பல் கலக்கப் பெற்றனவாய் புஜங்கவத் பாம்புகள் போல சுஸ்ருவோ பெருகின. அருவிகள் தெளிவானவைகளாயிருந்தும் மலையின் தாது பொருட்களால் பசுமையாகவும் சிவப்பாயுமுள்ள நிறமுள்ளவைகளாய் காட்டு தீயின் சாம்பல் கலக்கப் பெற்றனவாய் பாம்புகள் போல பெருகின. தஸ்மின் தே சுகே காலே தனுஷ் மானிஷோ மாண்ட்ரதி व्यायाम कृत संकल्पः सरयो मन्वगाम्नदी. தஸ்மின் அந்த அதிசுக்கே உல்லாசமாயிருந்த காலே காலத்தில் வியாயாம கிருத்த சங்கல்பக தேக பயிற்சியில் மனம் கொண்டவனாய் தனுஷ்மானக வில்லாளியாய் இஷுமான் பாணத்தை உடையவனாய் ரதமேறியவனாய் சரையும் சரையோ நதீம் நதியை அன்பகாம் அடைந்தேன். அந்த உல்லாசமாயிருந்த காலத்தில் தேக பயிற்சியில் மனம் கொண்டவனாய் வில்லாளியாய் பாணத்தை உடையவனாய் ரதமேறியவனாய் சரையோ நதியை அடைந்தேன். நிபானே மகேஷம் ராத்ரோ கஜம்பாப்யாகதம் நதீம் अन्यं वाश्वापदं कश्चित् जिगांसुरजितेन्द्रियः अथान्धकारे त्वस्रौषं जले कुम्भस्य पूर्यतः अचक्षुर्विषये घोषं वाराणस्येव नर्दतः. அஜிதேந்திரியः இந்திரிய நிகிரகம் செய்யாதிருந்தனான் ராத்திரோ இரவில் நிபானே பிராணிகள் நீர் அருந்தும் துறையில் நதீம் அபியாகதம் நதிக்கு வரும் மகிஷம் எருமையையோ கஜம்பா யானையையோ
அந்யம் வேறு கச்சித் ஏதாவது ஒரு ஸ்வாபதம்பா கொடிய மிருகத்தையோ ஜிகாம்சு கொல்ல விரும்பியவனாய் அத்த அப்பொழுது அச்சக்ஷுர் விஷய கண்ணுக்கு மறைவான இடத்தில் அந்த காரே அடர்ந்த இருளில் ஜலே ஜலத்தில் பூரியத்தக அமிழ்த்தப்படும் கும்பசிய குடத்தினது கோஷம் சப்தத்தை நர்ததக சப்திக்கிற வாரணசிய இவ தூ யானையுடையதென்றே அஸ்ரௌஷம் அறிந்து கொண்டேன். இந்திரிய நிகிரகம் செய்யாதிருந்த நான் இரவில் பிராணிகள் நீர் அருந்தும் துறையில் நதிக்கு வரும் எருமையையோ யானையையோ வேறு ஏதாவது ஒரு கொடிய மிருகத்தையோ கொல்ல விரும்பியவனாய் அப்பொழுது கண்ணுக்கு மறைவான இடத்தில் அடர்ந்த இருளில் ஜலத்தில் அமிழ்த்தப்படும் குடத்தினது சப்தத்தை சப்திக்கிற யானையுடையதென்றே அறிந்து கொண்டேன். ததோஹம் शरमुद्धृत्य दीप्तमाशीवेशोपमं शब्दं प्रति गजप्रेप्सोरभिलक्ष्य त्वपातयम्. ततः उडने अहं நான் தீப்தம் ஜுவலிக்கின்றதும் ஆஷிவிஷோப்பமம் து பாம்பிற்கு சமமானதுமான ஷரம் அம்பை உத்ருத்திய எடுத்து கஜ பிரேப்சுகோ யானையை அடைய விரும்பியவனாய் சப்தம் பிரதி சப்தத்தை நோக்கி அபிலக்ஷிய குறிவைத்து அப்பாத்தயம் விழுத்தேன். உடனே நான் ஜுவலிக்கின்றதும் பாம்பிற்கு சமமானதுமான அம்பை எடுத்து யானையை அடைய விரும்பியவனாய் சப்தத்தை நோக்கி குறிவைத்து விடுத்தேன். அமுஞ்சம் நிஷேதம்பானம் அஹமாஷி வேஷோப்பமம் தத்ர வாகோபசிவ்யக்தா பிராதுராசேத்வனோகசஹ. அஹம் நான் ஆஷி விஷோப்பமம் பாம்பையொத்த நிஷிதம் கோரிய பாணம் அம்பை அமுஞ்சம் விடுத்தேன். தத்ர அப்பொழுது வனோகசக ஒரு வனவாசியினது வியக்தா தெளிவான வாக் வார்த்தை உஷசி காதில் பிராதுராசீத் விழுந்தது. நான் பாம்பையொத்த கோரிய அம்பை விடுத்தேன். அப்பொழுது ஒரு வனவாசியினது தெளிவான வார்த்தை காதில் விழுந்தது. ஹாஹேதி பததஸ்தோயே பாணாபிஹத மர்மணः तस्मिन्निपतिते बाणे वागभूत्तत्र मानुषीं कथमस्माद्विधेशस्त्रं निपतितु तपस्विनी. तस्मिन् அந்த பாணி அம்பு நிபதித்தே விழுந்ததும் பாணாபீஹத மர்மணः அம்பாலடியுண்ட மர்மத்தை உடையவனும் ஆஹா இதி ஆஹா என்று தோயே நீரில் பததக விழுகிறவனுமான ஒருவனது மானுஷி வாக் மனிதர் வார்த்தை தத்ர அங்கு அபூத் பின்வருமாறு உண்டாயிற்று. அஸ்மத் விதேயம்மையொத்த தபஸ்வினி தூ தவசியின் பேரிலும் சஸ்திரம் ஆயுதம் கதம் ஏன் நிபதேத் விழ வேண்டும். அந்த அம்பு விழுந்ததும் அம்பால் அடியுண்ட மர்மத்தை உடையவனும் ஹாஹா என்று நீரில் விழுகிறவனுமான ஒருவனது மனிதர் வார்த்தை அங்கு பின்வருமாறு உண்டாயிற்று. எம்மை ஒத்த தவசியின் பேரிலும் ஆயுதம் ஏன் விழ வேண்டும். பிரவிவிக்தாம் நதீம் ராத்ரா உதாஹாரோஹமாகதः யுஷூணாபிஹதக்கேன கஸ்ய வாபகிருதம் மயா. பிரவிவிக்தாம் ஜனசஞ்சாரமற்ற நதீமாற்றிற்கு ராத்திரோ இரவில் உதார நீரெடுத்து செல்வனாய் ஆர்ஷம் ஆகதா இங்கு வந்த அகம் நான் யுஷுணாம்பால் கேன யாரால் அபிஹதாடி உண்டேன் மயா என்னால் கஸ்யேவா யாருக்குத்தான் அபகிருத்தம் தீங்கு இழைக்கப்பட்டது.
ஜனசஞ்சாரமற்ற ஆற்றிற்கு இரவில் நீரெடுத்து செல்பவனாய் இங்கு வந்த நான் அம்பால் யாரால் அடியுண்டேன், என்னால் யாருக்குத்தான் தீங்கிழைக்கப்பட்டது? ऋषेर्हि न्यस्तदण्डस्य वने वन्येन जीवतः कथं तो शस्त्रेण वधो मद्विधस्य विधीयते. न्यस्तदण्डस्य हिंसையை ஒழித்தவனும் வனே வனத்தில் வன்யேன காட்டில் கிடப்பதைக் கொண்டு ஜீவதக காலம் கடத்துபவனுமான மத்விதஸ்ய என் போன்ற ருஷேஹி ரிஷிக்கும் சஸ்திரேன ஆயுதத்தால் வதகா கொலையானது கதம் நோ ஏன் தான் விதியத்தே விதிக்கப்பட்டிருக்கிறதோ. ஹிம்சையை ஒழித்தவனும் வனத்தில் காட்டில் கிடைப்பதைக் கொண்டு காலம் கடத்துபவனுமான என் போன்ற ரிஷிக்கும் ஆயுதத்தால் கொலையானது ஏன் தான் விதிக்கப்பட்டிருக்கிறதோ. जठाभारधरस्यैव वल्कलाजिन वाससः कोवधेन ममार्ति स्यात् किं वा स्यापकृतं मया. ஜட்டாபாரதரஸ்ய ஜடை முடியை பூண்டவனம் வல்கலாஜின வாசசக மர உரியையும் மான் தோலையும் அணிந்தவனுமாகிய மாமா எனது வதேன ஏவ சாவால்தான் காயவன் அர்த்தி பிரயோஜனம் உடையவனாக சியாத்தவானஸ்ய இவனுக்கு மயா என்னால் அபக்கிருத்தம் வா புரியப்பட்ட தீச்செயல்தான் கிம் என்ன. ஜடை முடியை பூண்டவனும் மர உரியையும் மான் தோலையும் அணிந்தவனுமாகிய எனது சாவால்தான் எவன் பிரயோஜனம் உடையவனாக ஆவான், இவனுக்கு என்னால் புரியப்பட்ட தீச்செயல்தான் என்ன. ஏவம் நிஷ்ஃபலமாரப்தம் கேவலானர்த்த சம்ஹிதம் ந கிஞ்சித் சாது மன்யேத் யதைவ குரு தல்பகம். ஏவம் இவ்வண்ணமாய் ஆரப்தம் இக்காரியமானது நிஷ்பலம் பயனற்றது, கேவலானர்த்த சம்ஹிதம் காரணமின்றி தீங்கையே புரிந்த இவனே குரு தல்பகம் குரு தல்பக மனம் செய்தவனே யதா ஏவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கிஞ்சித் சற்றும் சாது ஒழுங்கானதாய் மன்யேத்தன ஒருவரும் கருதார். இவ்வண்ணமாய் இக்காரியமானது பயனற்றது காரணமின்றி தீங்கையே புரிந்த இவனை குரு தல்பக மனம் செய்தவனை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே சற்றும் ஒழுங்கானதாய் ஒருவரும் கருதார். நேமம் ததானோ சோச்சாமி ஜீவிதக்ஷயமாத்மனः மாதரம் பித்தரம் சோபாவனு சோச்சாமி மத்வதே. மத்வதே எனது மரணத்தில் ஆத்மனக தனது இமம் இந்த ஜீவிதக்ஷயம் உயிர் போவதே ததா அவ்வளவாக அனுஷோச்சாமின பாராட்டி வருந்தவில்லை. மாதரம் தாய் பித்தரம் தந்தை ச உபோ என்ற இருவரை பற்றி அனுஷோச்சாமி மிக்க வருந்துகிறேன். எனது மரணத்தில் தனது இந்த உயிர் போவதை அவ்வளவாக பாராட்டி வருந்தவில்லை. தாய் தந்தை என்ற இருவரை பற்றி மிக்க வருந்துகிறேன். ததேதன் மிதுனம் விருத்தம் சிரக்கால பிருத்தம் மயி பஞ்சத்வமாபன்னே காம்ருத்திம் வர்த்தயிஷ்யதி. தந்த விருத்தம் முதியவர்களும் மயா என்னால் சிறகால பிருத்தம் வெகு காலம் பாதுகாக்கப்பட்டவர்களுமான ஏதத் மிதுனம் என் தாய் தந்தையவர் இருவரும் மை நான் பஞ்சத்வம் மரணத்தை ஆப்பன்னை அடைந்த பின்னர் காம் எந்த விருத்திம் வாழ்க்கையை வர்த்தயிஷ்யத்தை நடத்தப் போகிறார்கள். அந்த முதியவர்களும் என்னால் வெகு காலம் பாதுகாக்கப்பட்டவர்களுமான என் தாய் தந்தையர் இருவரும் நான் மரணத்தை அடைந்த பின்னர் எந்த வாழ்க்கையை நடத்தப் போகிறார்கள். விருத்தௌ ச மாதா பிதரா வஹம் சைகேஷோ நாஹதः
केन स्म निहता सर्वे சுபாலேனாக்ரோதாத்மனா மாதா பிதரோ ச தாய் தந்தையர்களும் விருத்தோ முதியவர்கள் அகம் ச நானும் ஏகேஷுனா ஒரே அம்பினால் ஹதகா வீழ்த்தப்பட்டேன் அக்ருதாத்மனா மகா பாப்பியாகிய சுபாலேன முழு மூடனாகிய கேன எவனால் சர்வே நாங்கள் எல்லோரும் நிகதாஸ்ம நாசம் செய்யப்பட்டோம். தாய் தந்தையர்களும் முதியவர்கள் நானும் ஒரே அம்பினால் வீழ்த்தப்பட்டேன். மகா பாப்பியாகிய முழு மூடனாகிய எவனால் நாங்கள் எல்லோரும் நாசம் செய்யப்பட்டோம். தாம் கிரம் கரோணாம் ஸ்ருத்வா மம தர்மானு காங்க்ஷிணः கராபியாம் சசரம் சாப்பம் வ்யதீதஸ்யாப்ப தத்புவி. தாம் அந்த கருணாம் இரக்கமான கிரம் ஸ்ருத்வா சொல்லை கேட்டு வியதிதஸ்ய வருந்தியவனும் தர்மானு காங்க்ஷிணக தர்மத்தை விரும்புகிறவனுமான மம எனது கராபியாம் கைகளிலிருந்து சஷரம் அம்புடன் கூடிய சாப்பம் வில் புவி பூமியில் அபத்தத் விழுந்தது. அந்த இரக்கமான சொல்லை கேட்டு வருந்தியவனும் தர்மத்தை விரும்புகிறனுமான எனது கைகளிலிருந்து அம்புடன் கூடிய வில் பூமியில் விழுந்தது. தஸ்யாஹம் கருணம் ஸ்ருத்வா பகுலால பதோ நிஷி சம்பிராந்த சோக வேகேன பிருஷமாசம் விசேதனஹ. நிஷீரவில் பகூலாலபதா பலவாராய் புலம்பிய தஸ்யே அவனது கருணம் இரக்க மொழியை ஸ்ருத்வா கேட்டு சோகவேகேன துயரின் மிகையால் அகம் நான் புருஷம் மிகவும் சம்பிராந்தக மனக்குழப்பமுற்றவனாய் விசேதனக அறிவு இழந்தவனாய் ஆசம் ஆனேன். இரவில் பலவாராய் புலம்பிய அவனது இரக்க மொழியை கேட்டு துயரின் மிகையால் நான் மிகவும் மனக்குழப்பமுற்றவனாய் அறிவு இழந்தவனாயானே. தம் தேசமஹாமாகம்யே தீனசத்வ சுதுர்மணாः அப்பஷ்யமிஷூணாதீரே சரைவாஸ்தாப சம்ஹதம். அவகீர்ண ஜட்டாபாரம் பிரபித்த கலசோதகம் பாம்சோ சோனித திக்தாங்கம் சயானம் சல்யபீடிதம். அகம் நான் தீன சத்வா தைரியம் இழந்தவனாய் சுதுர்மனாக மிக்க மனம் நொந்தவனாய் சரைவாக சரையுவினது தீரே கரையில் தம் அந்த தேசமிடத்திற்கு ஆகம்யே வந்து தாபசம் ஓர் தபசியே இஷுணாம்பால் ஹதம் வீழ்த்தப்பட்டிருக்கிறவனாகவும் அவக்கீர்ண ஜட்டாபாரம் அவிழ்ந்த ஜட்டை முடியை உடையவனாகவும் பிரவித்த கலசோதகம் கவிழ்ந்த குடத்து நீரை உடையவனாகவும் பாம்சோஷோணித்த திக்தாங்கம் உடம்பெல்லாம் புழுதியும் இரத்தமும் படிந்தவனாகவும் சல்யபீடித்தம் அம்பாலடியுண்டு சயானம் படுத்து கிடப்பவனாகவும் அபஷ்யம் கண்டேன். நான் தைரியம் இழந்தவனாய் மிக்க மனம் நொந்தவனாய் சரையுவினது கரையில் அந்த இடத்திற்கு வந்து ஓர் தபசியை அம்பால் வீழ்த்தப்பட்டிருக்கிறவனாகவும் அவிழ்ந்த ஜட்டை முடியை உடையவனாகவும் கவிழ்ந்த குடத்து நீரை உடையவனாகவும் உடம்பெல்லாம் புழுதியும் இரத்தமும் படிந்தவனாகவும் அம்பாலடியுண்டு படுத்து கிடப்பவனாகவும் கண்டேன். ச மாமுத்வீக்ஷ்ய நேத்ராப்யாம் த்ரஸ்தமஸ்வஸ்த சேதசம் இத்யுவாச்ச வசக்ரூரம் திதக்ஷன்னிவ தேஜஸ. சகவர்த்ரஸ்தம் உள்ளம் நடுங்கியவனும் அஸ்வஸ்த சேத்தசம் மனக்கலக்கமுற்றவனுமான மாம் என்னை தேஜசா ஒளியால் திதக்ஷன் ஏவ எரிக்கிறவர் போல நேத்ராபியாம் இரு கண்களாலும் உத்வீக்ஷிய நிமிர்ந்து நோக்கி குரூரம் கொடிய வச்சக வார்த்தையை இத்தி பின்வருமாறு வாச்ச மொழிந்தார்.
அவர் உள்ளம் நடுங்கியவனும் மனக்கலக்கம் உற்றவனுமான என்னை ஒளியால் எரிக்கிறவர் போல இரு கண்களாலும் நிமிர்ந்து நோக்கி கொடிய வார்த்தையை பின்வருமாறு மொழிந்தார். கிம் தவாபக்ருதம் ராஜன் வனே நிவசதாமய ஜிஹேர்ஷூரம்போ குர்வர்த்தம் யதாஹம் தாடிதஸ்த்வயா. ராஜன், அரசனே, குருவர்த்தம் தாய் தந்தையர்க்காக அம்பா ஜலத்தை ஜிஹீர்ஷு எடுத்து செல்ல வந்த அகம் துவயா நான் உம்மால் தாக்கப்பட்டேன். இப்படி செய்வதற்கு வனே வனத்தில் நிவசத்தா வசித்து வரும் மையாத்தவ என்னால் உமக்கு அபக்கிருத்தம் விளைந்த அபகாரம் கிம் என்ன? அரசனே, தாய் தந்தையர்க்காக ஜலத்தை எடுத்து செல்ல வந்த நான் உம்மால் தாக்கப்பட்டேன். இப்படி செய்வதற்கு வனத்தில் வசித்து வரும் என்னால் உமக்கு விளைந்த அபகாரம் என்ன? ஏகேன கலோ பாணேன மர்மண்யபிஹ தேமயே த்வாவந்தோ நிஹதோ விருத்தோ மாதா ஜனயிதா ச மே. நான் ஏகேன பாணேன ஒரு அம்பினால் மர்மணி உயிர்நிலையில் அபிஹதே அடிபட்ட வளைவில் அந்தோ கண் இழந்தவர்களும் விருத்தோ மூப்பினர்களும் மே மாதா எனது தாயும் ஜனயிதாச்ச தந்தையாரும் ஆகிய தோ இருவர்களும் நிகத்தோ கொல்லப்பட்டார்கள். கலு ஐயோ என்ன கஷ்டம்! நான் ஒரு அம்பினால் உயிர் நிலையில் அடிபட்ட வளைவில் கண் இழந்தவர்களும் மூப்பினர்களும் எனது தாயும் தந்தையாரும் ஆகிய இருவர்களும் கொல்லப்பட்டார்கள். ஐயோ என்ன கஷ்டம்! தௌணூணம் துர்பலாபந்தோ மத் பிரதீக்ஷோ பிபாசிதா சிரமாஷா கிருதாம் கஷ்டாம் திருஷ்ணாம் சங்காரயிஷ்யதः. துர்பக்ஷோ முடியாதவர்களும் அந்தோ கண்ணிழந்தவர்களும் பிபாசிதோ தாகவிடாய் கொண்டவர்களாய் மத் பிரதீக்ஷோ என்னை எதிர்பார்க்கிறவர்களுமாகிய தோ அவ்விருவர்களும் ஆஷாக்கிருதாம் ஆசையால் விளைந்த கஷ்டாம் சகிக்க முடியாத திருஷ்ணாம் நூனம் தாகத்தை இனிமேலாக சிரம் கடைசியாய் சந்தாரயிஷ்யதः தங்களுக்குள்ளேயே அடக்கி கொள்ளுவார்கள். முடியாதவர்களும் கண்ணிழந்தவர்களும் தாகவிடாய் கொண்டவர்களாய் என்னை எதிர்பார்க்கிறவர்களுமாகிய அவ்விருவர்களும் ஆசையால் விளைந்த சகிக்க முடியாத தாகத்தை இனிமேலாக கடைசியாய் தங்களுக்குள்ளேயே அடக்கிக் கொள்ளுவார்கள். நூனம் தபசோவாஸ்தி ஃபலயோக ஸ்ரதஸ்யவாம் பிதா யன்மாம் ந ஜானீதே ஷயானம் பதீதம் புவி. மாம் என்னை புவி பதித்தம் தரையில் விழுந்து ஷயானம் படுத்து கிடக்கின்றவனாய் பிதா தந்தையார் ஜானீத்தேனே அறியவில்லை. எதுவோ அதனால் தபசகவா தவத்திற்காவது ஸ்ருதஸ்யவா ஞானத்திற்காவது ஃபலயோகா குறிப்பிட்ட ஒரு பயனாவது நூனம் அஸ்தி உண்மையில் இல்லை. என்னை தரையில் விழுந்து படுத்து கிடக்கின்றவனாய் தந்தையார் அறியவில்லை. எதுவோ அதனால் தவத்திற்காவது ஞானத்திற்காவது குறிப்பிட்ட ஒரு பயனாவது உண்மையில் இல்லை. ஜானன்னப்பி ச கிம் குர்யாத் அசக்திர பரிக்ரமஹ வித்யமானமிவாசக்த ஸ்த்ராத்து மன்யோ நகோணகம். ஜானன்னப்பி அறிந்தாலும் வித்யமானம் வெட்டி தள்ளப்படும் நகம் ஒரு மரத்தை திராத்தும் காப்பாற்ற அந்யக பக்கலில் இருக்கும் நகா மரமானது அசக்தக இயலாதது. இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே அசக்தக தள்ளாதவரும் அப்பரிக்கிரமகாச்ச நடக்க முடியாதவருமாகிய அவர் கிம் குர்யாத் என்ன செய்ய முடியும்?
அறிந்தாலும் வெட்டித் தள்ளப்படும் ஒரு மரத்தை காப்பாற்ற பக்கலில் இருக்கும் மரமானது இயலாதது. எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தள்ளாதவரும் நடக்க முடியாதவருமாகிய அவர் என்ன செய்ய முடியும்? பித்துஸ்த்வமேவ மே கத்வா சீக்ரமாச்சக்ஷ்வ ராகவ நத்வாமனுதஹேத் க்ருத்தோ வனம் வஹ்னீரிவைதிதः. ராகவ, ரகுகுலபுத்திரனே, துவம் ஏவ நீரே சீக்கிரம் உடனே கத்வா சென்று மே எனது பிதுகு தந்தைக்கு ஆச்சக்ஷ்வ விஷயம் தெரிவித்துவிடும். குருத்தகா சினந்தவராய், ஏதிதக மண்டிய வஹ்னிஹி தீ வனம் மரத்தை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துவாம் உம்மை அனுதஹேத்ன எரிக்காமல் இருக்கட்டும். ரகுகுலபுத்திரனே, நீரே உடனே சென்று எனது தந்தைக்கு விஷயம் தெரிவித்துவிடும். சினந்தவராய் மண்டிய தீ மரத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே உம்மை எரிக்காமல் இருக்கட்டும். யமேக பதிராஜன் யதோ மே பிதுராஶ்ரமः தம் பிரசாதய கத்வா த்வம் ந த்வாம் சங்குஷிதः ஷபேத். ராஜன், அரசே, மே எனது பிதுகு தந்தையாருடைய ஆசிரமானது யதா எவ்விடத்தில் இருக்கிறதோ அதற்கு ஈயம் இதோவிருக்கும் ஏகபதி ஒத்தையடி பாதைதான் வழி. துவம் நீர் தம் அவரை கத்வா அடைந்து பிரசாதைய சமாதானப்படுத்துவீராக. சங்குபிதகா பூர்ணம் கோபம் கொண்டவராய் துவாம் உம்மே ஷப்பேத்ன சபியாதிருப்பார். அரசே, எனது தந்தையாருடைய ஆசிரமானது எவ்விடத்தில் இருக்கிறதோ அதற்கு இதோவிருக்கும் ஒத்தையடி பாதைதான் வழி. நீர் அவரை அடைந்து சமாதானப்படுத்துவீராக. பூர்ண கோபம் கொண்டவராய் உம்மை சபியாதிருப்பார். விஷல்யம் குரு மாம் ராஜன் மர்மமே நிஷீதஷரஹ ருணத்தி மிருது சோத்சேதம் தீரமம்புராயோ யதா. ராஜன், அரசனே, நிஷித கூறிய ஷரக அம்பு மே எனது மர்ம உயிர்நிலையே அம்புரைய நீரின் வேகமானது. சோத்சேதம் பிரிய மேடுடைய தீரம் கரையை யதா எவ்வண்ணமோ அவ்வாறே மிருது கொஞ்சம் கொஞ்சமாய் ருணத்தி வதைக்கிறது மாம் என்னை விஷல்யம் அம்பில்லாதவனாய் குரு செய்யும். அரசனே, கூறிய அம்பு எனது உயிர்நிலையை நீரின் வேகமானது பெரிய மேடுடைய கரையை எவ்வண்ணமோ அவ்வாறே கொஞ்சம் கொஞ்சமாய் வதைக்கிறது, என்னை அம்பில்லாதவனாய் செய்யும். சல்ய க்ளிஷ்யதே பிராணேர் விஷல்யோ வினசிஷ்யதி இதி மாம விஷச்சிந்தா தஸ்ய ஷல்யாபகர்ஷணே. தஸ்யே அவனது ஷல்யாபகர்ஷணே அம்பை எடுத்து விடும் விஷயத்தில் சல்யக அம்புடன் கூடியவனாய் பிராணை உயிரால் கிளிஷ்யத்தே வருத்தப்படுகின்றான். விஷல்யக அம்பற்றவனாய் வினசிஷ்யத்தே மாண்டு விடுவான். இதி என் செய்வது என்பதால் சிந்தா மனக்கலக்கமானது மாம் என்னிடத்தில் ஆவிஷத் குடிபுகுந்தது. அவனதை அம்பை எடுத்துவிடும் விஷயத்தில் அம்புடன் கூடியவனாய் உயிரால் வருத்தப்படுகின்றான். அம்பற்றவனாய் மாண்டு விடுவான். என் செய்வது என்பதால் மனக்கலக்கமானது என்னிடத்தில் குடிபுகுந்தது. துக்கிதஸ்ய ச தீனஸ்ய மம சோகாதுரஸ்ய ச லக்ஷயாமாஸ ஹ்ருதயே சிந்தா முனிசுதஸ்ததா. முனிசுதக ச ரிஷிகுமாரனும் ததா அப்பொழுது துக்கிதஸ்ய கஷ்டப்படுகிறவனும் தீனஸ்ய தைன்யமுற்றவனும் சோகாத்துரஸ்ய ச வருத்தத்தால் வாடினவனுமான மம எனது ஹிருதய உள்ளத்தில் சிந்தாம் ஏற்பட்ட கவலையை லக்ஷயாமாச கண்டுகொண்டான். ரிஷிகுமாரனும் அப்பொழுது கஷ்டப்படுகிறவனும் தைன்யமுற்றவனும் வருத்தத்தால் வாடினவனுமான எனது உள்ளத்தில் ஏற்பட்ட கவலையை கண்டுகொண்டான்.
ताम्यमानस मां कृच्छ्रात् उवाच परमार्थवत् सीदमानो बिवृत्ताङ्गो वेष्टमानो गतक्षयम् सहावन् தாமியமானக பேச செயலற்றவனாய் சீதமானக சர்வமும் ஒடுங்கினவனாய் விவ்ருத்தாங்கக உடலை திருப்பிக் கொண்டவனாய் வேஷ்டமானக புரண்டு கொண்டே க்ஷயம் கதக முடிவை சமீபித்தவனாய் பரமார்த்தவ துயரமிக குடலோடும் கிருச்ராத் கஷ்டத்தோடும் மாம் என்னை நோக்கி உவாச்ச பின்வருமாறு மொழிந்தான். அவன் பேச செயலற்றவனாய் சர்வமும் ஒடுங்கியவனாய் உடலை திருப்பிக் கொண்டவனாய் புரண்டு கொண்டே முடிவை சமீபித்தவனாய் துயரமிகு குரலோடும் கஷ்டத்தோடும் என்னை நோக்கி பின்வருமாறு மொழிந்தான். संस्थभ्य शोकं धैर्येण स्थिरचित्तो भवानग ब्रह्महत्या कृतं पापं हृदयादपनीयत. அனக குற்றமற்றவனே தைரியன தைரியத்தால் சோகம் சோகத்தை சம்ஸ்தபிய அடக்கிக் கொண்டு ஸ்திரச்சித்தக மனக்கவலை ஒழிந்தவனை பவ இரும் பிரம்மஹத்யா கிருத்தம் பிரம்மஹத்தியால் உண்டான பாப்பமானது ஹிருதயாத் மனதிலிருந்து அப்பனீயத்தாம் ஒழிக்கப்படட்டும். குற்றமற்றவனே தைரியத்தால் சோகத்தை அடக்கிக் கொண்டு மனக்கவலை ஒழிந்தவனாயிரும் பிரம்மஹத்தியால் உண்டான பாப்பமானது மனதிலிருந்து ஒழிக்கப்படட்டும். நத்விஜாத்தே ரகம் ராஜன் மா பூத்தே மனசோவ்யத शूद्रायामस्मि वैश्येन जातो जनपदाधिप. राजन् அரசே அகம் நான் த்விஜாதி பிராமணன் அல்லேன். தே உமது மனதிற்கு வியதா வருத்தம் மாபூத் ஏற்பட வேண்டாம். ஜனபதாதிப நாட்டின் இறைவனே. சூத்ராயாம் சூத்ரஸ்திரீயனிடம் வைஷ்யேன வைஷ்யனால் ஜாதக உண்டானவன் அஸ்மி நான். அரசே நான் பிராமணன் அல்லேன். உமது மனதிற்கு வருத்தம் ஏற்பட வேண்டாம். நாட்டின் இறைவனே சூத்ரஸ்திரீயனிடம் வைஷ்யனால் உண்டானவன் நான். இதிவ வத தக்ருச்சாத் ஆணாபிஹத மருமணஹ विघूर्णतो विचेष्टस्य वेपमानस्य भूतले. तस्य त्वात्थाम्यमानस्य तं बाणमहमुद्धरम् स मामोद्वीक्ष्य सन्त्रस्तो जहो प्राणांस्तपोधनः. இத்தீவ இவ்வாறு கிருச்ராத் வெகு கஷ்டப்பட்டு வதத்தக சொல்லிக் கொண்டிருந்தவனும் பாணாபீகத மருமணக அம்பினால் அடியுண்ட உயிர்நிலை உடையவனும் பூத்தலே தரையில் விகூர்ணதக புரளுபவனும் விசேஷ்டஸ்ய செயலற்றவனும் வேப்பமானஸ்ய துடித்து கொண்டு இருக்கிறவனும் ஆதாபியமானஸ்ய சோர்ந்து கிடக்கின்றவனுமாகிய தஸ்ய அவனது தம் அந்த பாணம் அம்பை அகம் நான் உத்தரம் எடுத்தேன். சக அந்த தப்போதனன் சந்திரஸ்தக உடல் நடுங்கியவனாய் மாம் என்னை உத்வீக்ஷியத்து பார்த்து கொண்டே பிராணான் உயிரை ஜஹோ விட்டான். இவ்வாறு வெகு கஷ்டப்பட்டு சொல்லிக் கொண்டிருந்தவனும் அம்பினால் அடியுண்ட உயிர்நிலை உடையவனும் தரையில் புரளுபவனும் செயலற்றவனும் துடித்து கொண்டு இருக்கின்றவனும் சோர்ந்து கிடக்கின்றவனுமாகிய அவனது அந்த அம்பை நான் எடுத்தேன். அந்த தப்போதனன் உடல் நடுங்கியவனாய் என்னை பார்த்து கொண்டே உயிரை விட்டான். जलार्द्रगात्रन्तो विलप्य कृच्छ्रान् मरुमव्रणं सन्ततमुच्छ्वसन्तम् ततः सरैवां तमहं शयानं समीक्ष्य भद्रे सुम्भृशं विषण्णः. भद्रे उत्तमिये ततः பொழுது அகம் நான் தம் அவனே
ஜலாத்ர காத்திரம் ஜலத்தால் நனைந்த சரீரம் உடையவனாயும் மர்மவ்ரணம் உயிர்நிலையின் விரணத்தை பற்றி கிருச்ராத் கஷ்டத்துடன் விலப்பிய புலம்பிக் கொண்டு சந்தத இடைவிடாது உச்வசந்தம் பெருமூச்சு எரிபவனாகவும் சரைவாம் சரையூ நதியில் சயானம் விழுந்து கிடக்கிறவனாகவும் சமீக்ஷே கண்டு சுப்ருஷம் மிகவும் விஷன்னக துயரமுற்றேன். உத்தமியே, அப்பொழுது நான் அவனை ஜலத்தால் நனைந்த சரீரம் உடையவனாயும் உயிர்நிலையின் பிரணத்தை பற்றி கஷ்டத்துடன் புலம்பிக் கொண்டு இடைவிடாது பெருமூச்சு எரிபவனாகவும் சரையூ நதியில் விழுந்து கிடக்கிறவனாகவும் கண்டு மிகவும் துயரமுற்றேன். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 63तमः सर्गः।